2, 1. அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் நான் தானம்மா. பொருளோடு புகழ் வேண்டும் மக நல்ல தாயே, உன்னருள் வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே. அது திங்கு பிறப்பொன்று அமைந்தாலும் நானும் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே. அதை நீயே தருவாயே. எல்லாருக்கும் வணக்கம். என் பையனுக்கு எப்படின்னா, அவன் மியூசிக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பான். எனக்கு அவ்வளோதான், நான் பிடிச்சிட்டு அந்த அவன் ரூம் ஓரத்துலேயே நிற்பேன், கேட்டுகிட்டே இருப்பேன். நான் உள்ளே விட மாட்டான், கேட்டுகிட்டே இருப்பேன். ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அப்படியே அழுதுகிட்டே இருப்பேன். உனக்கு ரொம்ப பிடிச்சி கண்ணீர் விட்டீங்கன்னா நான் சக்ஸஸ் டி, அவ்வளோதான் அவன் சொல்லுவான். அப்படி ஒரு பாட்டு. கணவனுக்கு வந்து மனைவி ஆறுதல் சொல்றதும், மனைவி சொந்த பந்தமா சாப்பாடு என் புருஷன் என் கண்ணுக்கு மட்டும் இல்ல, ஊர் கண்ணுக்கும் ராஜாவா தான் தெரியணும். வணக்கம் சார். கேமராவை பார்த்து தாபாவை பத்தி 4 வார்த்தை தாராளமா. வணக்கம், என் பேர் ராகவன். நம்ம தாபா ஓமலூர்ல இருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி. MS விஸ்வநாதன் ஞாபகம் வருது, அந்த அளவுக்கு இருக்கு. இந்த மெலடியை மட்டும் விட்டுறாதீங்க, வெறும் சவுண்டு டங்கு டக்கா இல்லாம மெலடியோட கொடுத்துருக்கிறதா ரொம்ப அழகு. அந்த லிரிக்ஸ் ரைட்டர் ஆல்சோ நைஸ் லைன்ஸ், வெரி நைஸ் லைன்ஸ். ஏன்னா எனக்கு கதை தெரியும் வரதால சொன்னேன். நான் அதில் ஒரு 3 to 4 சீன்ஸ் தான் பண்ணியிருக்கேன். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீன்ஸ், கதையை நகர்த்துற சீன்ஸாக பண்ணியிருக்கேன். நான் என்ன ரோல் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க. ஏன்னா காலகட்டம் அந்த மாதிரி. நான் ஒரு நாணயமான அரசியல்வாதி. சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? அது சொன்னாலே சிரிப்பு வருதுங்கிற அளவுக்கு ஆகி போச்சு அரசியல்லையே. ரொம்ப ஒரு எனக்கு கூட ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக ஒரு மைம் கோபி, வாட் அ வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். இது அவரோட மைம் ப்ரோக்ராம் நான் பண்ணியிருக்கேன் எங்கள் ஸ்கூலில். பிச்சு உதறாரு. அதான் சொல்கிறது, ஒரு 10 minutesக்குள்ள இந்த ஹவு மச் இது ட்ரெய்லர் 2 minutes 3 minutes ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்குள்ளேயே நம்மளால் அந்த கிராமத்துக்குள்ளே போக முடிஞ்சது. தட் இஸ் யுவர் சக்ஸஸ். தட் இஸ் த சக்ஸஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம்.